நாங்கள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுகாவில் இருந்து வரோம். இங்கே நாங்கள் பணியர் இன மக்கள். எங்களுக்கு அடிப்படையான தேவைகள் வீடு, தண்ணி, சாலை. ஆனால் இதில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சில வீடுகளில் இந்த மாதிரி ரொம்ப மழை பெஞ்சனால எங்களுக்கு வீடெல்லாம் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. இருந்தாலும் எங்களுக்கு நல்ல வீடு கட்டி தரணும்னு அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். அது இல்லாமல் நாங்கள் கூடலூரை தாண்டி நாங்கள் எங்கேயும் வர்றது கிடையாது. ஆனால் எம்எல்ஏ சார் பொன் ஜெயசீலன் அவர்கள் மூலமாக இந்த சென்னை சட்டமன்ற பேரவையில் நாங்கள் கலந்து கொண்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் பழங்குடியினர் மக்கள் நாங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கிற அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் 5ஆம் வகுப்பு வரை மட்டும்தான் இருக்குது. மேலும் எங்களுடைய மக்கள் நல்லா படிக்கணும், அவங்க சமுதாயம் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக 8ஆம் வகுப்பு வரைக்கும் எங்களுக்கு அந்த அரசாங்கத்து மூலமாக கட்டக்கூடிய அந்த பள்ளி எங்களுக்கு செயல்படுத்தி தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். மின்சார வசதி ஒரு சில வீடுங்களுக்கு இல்லைங்க சார். அப்புறம் சாலை வசதி, அப்புறம் வனவிலங்குகள் மத்தியில் தான் நாங்கள் வாழ்கிறோம். ஆனால் ரொம்ப பயமாக தான் இருக்கும் வெளியிலலாம் வர்றதுக்கான. ஆனால் அரசாங்கத்து மூலம் கட்டி கொடுத்துருக்குற வீடு ஒரு மாதிரியாக இருந்தாலும் அந்த கழிப்பிடங்கள் எங்களுக்கு முழுமையாக கட்டித்தரல. அது எங்களுடைய கோரிக்கை. அதை தமிழ்நாடு அரசு ஏற்று எங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றும்படி அன்றை கேட்டுக்கிறேன். வீடு மட்டும் தான் சார் கட்டி கொடுத்துருக்காங்க. மற்றபடி கரண்ட்டு ஒரு சில வீடுகளில் தான் இருக்குது. அதுவும் இந்த மழை டைம்லலாம் கரண்ட்டு போயிடுச்சுன்னா ரொம்ப சிரமம். நாங்கள் வெளியில் வர்றதுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு. ரோடு வசதி டேமேஜாக இருக்குது. ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் போகிறதுனால ரொம்ப கஷ்டம். சில டைமில் விடுமுறை எடுக்கிற அதிக நாள் ஆகுது ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு. உங்களுக்கு இந்த சேமிப்பு விஷயமா தொழில் சம்பந்தமாக என்ன வருமானத்துக்கு வேறு எந்த மாதிரியான தொழில் கவர்மெண்ட் சொல்லி கொடுத்தது, நீங்கள் எதில் ஆர்வமாக இருக்கிறீங்க? நம்ம மக்கள் கூலி வேலை தான் அன்றாட தேவைகள் அவங்க செய்வாங்க. அவங்க செய்கிற கூலியை வச்சு தான் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்த சேமித்து வைக்கிற பழக்கங்கள் கிடையாது.